மார்ச் 11. தலைப்பு இச்சையடக்கம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31. எல்லா மனிதரும் தங்கள் சரீரங்களை தங்கள் சொந்த நடக்கையினால் பலவீனப்படுத்துகிற அசுத்தங்களும் நோயும் நிறைந்த மரித்த அல்லது மரித்து கொண்டிருக்கிற பலியாக அல்ல, ஜீவ பலியாக ஒப்புவிக்க வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். ஜீவ பலிக்காக தேவன் அழைப்பு விடுக்கிறார். சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாகவும் ஆவியானவர் தங்கும் ஸ்தலமாகவும் இருக்கிறது. எனவே அவருடைய சேவை மற்றும் மகிமையின் நோக்கத்திற்காக அவருடைய சாயலை தரித்திருக்கும் அனைவரும் தங்கள் சரீரங்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டுமென அவர் கூறுகிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அப்போஸ்தலனும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்கிறார். இதை செய்வதற்கு தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடைய இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும் கூட்டி வழங்குங்கள். சரீரத்தை மிக சிறந்த ஆரோக்கிய நிலையில் எவ்வாறு பாதுகாக்க வேண்டுமென அறிந்திருக்க வேண்டியது நம் கடமையாகும். மேலும் தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி வாழ்வதும் பரிசுத்த கடமையாகும். நமது தவறுகளை கைவிட மனதில்லாமல் அவைகளை நாம் பார்க்க நேரிடும் என்பதற்காக கொடுக்கப்படும் வெளிச்சத்திற்கு நம் கண்களை மூடிக்கொண்டால் நம் பாவங்கள் குறையாமல் அதிகரிக்கும். ஒரு காரியத்தில் வெளிச்சம் அசட்டை செய்யப்பட்டால் அது மற்றொரு காரியத்திலும் அசட்டை செய்யப்படும். 10 பிரமாணங்களில் ஒன்றை மீறுவது எவ்வாறு பாவமோ அதுபோல வாழ்க்கையின் சட்டங்களை மீறுவதும் பாவமே. ஏனெனில் ஒரே நேரத்தில் தேவனுடைய பிரமாணங்களை மீறிக்கொண்டே அவைகளை கடைபிடிக்கவும் முடியாது. நாம் நமது பசி ஆர்வங்களையும் நமது விருப்பங்களையும் தேவனை காட்டிலும் பெருமளவில் நேசித்து கொண்டிருக்கும் போது தேவனை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நேசிக்க முடியாது. நம்முடைய முழு பலத்தையும் முழு மனதையும் கொடுக்க வேண்டும் என தேவன் வாஞ்சிக்கும் போது நாம் அனுதினமும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கான நமது பலனை குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களினால் நாம் நமது வாழ்க்கையின் மீதான படிப்பை மட்டுப்படுத்தி கிறிஸ்துவின் பின்னடியார்கள் மற்றும் அழிவில்லா நித்திய வாழ்க்கைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவர்கள் என்று இன்னமும் கூறிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் சொந்த இருதயங்களை நன்றாக உய்த்து ஆராயுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தவறாத முன்மாதிரியை பின்பற்றுங்கள். அப்பொழுது அனைத்தும் நன்மையாக காணப்படும். தேவனுக்கு முன்பாக தெளிவான மனசாட்சியை பாதுகாத்து கொள்ளுங்கள். நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். சுயநலம் மற்றும் சுயம் சார்ந்த அன்பிலிருந்து உங்களை விலகிக் கொள்ளுங்கள். ஆமேன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன்.
ஒப்பந்தம் செய்த பின் கண்ணியின் நினைவாய் இருக்கலாமோ? கண்களோட ஒப்பந்தம் செய்த பின் கண்ணியின் நினைவாய் இருக்கலாமோ? நீ கர்த்தர் அருளும் பங்கையும் சொத்தையும் காற்றினில் வீணாய் விடலாமோ? நீ கர்த்தர் அருளும் பங்கையும் சொத்தையும் காற்றினில் வீணாய் விடலாமோ? காற்றினில் வீணாய் விடலாமோ? பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் செய்வது நல்லது என்றே பவுல் சொல்லுகிறார். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் செய்வது நல்லது என்றே பவுல் சொல்லுகிறார். விரதத்துவமின்றி பல மனிதர்கள் கற்பனை ஏழினை மீறுகிறார். விரதத்துவமின்றி பல மனிதர்கள் கற்பனை ஏழினை மீறுகிறார். கற்பனை ஏழினை மீறுகிறார். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். யோசேப்பை போல் தன் அங்கியை விட்டு ஓடும் மனிதரை தேடுகின்றார். யோசேப்பை போல் தன் அங்கியை விட்டு ஓடும் மனிதரை தேடுகின்றார். தாவீதை போல் பலியாகிடும் தாசரை மன்னித்தே அழைக்கின்றார். தாவீதை போல் பலியாகிடும் தாசரை மன்னித்தே அழைக்கின்றார். தாசரை மன்னித்தே அழைக்கின்றார். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன். பலிகள் இடுவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிபவன் உத்தமன் உத்தமன். பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குபவன் உத்தமன்.